விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா திமுக பற்றி பேசியது திமுக கூட்டணியில் புயலை கிளப்பியது. இதனைத் தொடர்ந்து விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று விசிகவின் மற்ற துணை பொதுச் செயலாளர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள். இதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவை 6 மாதம் இடைநீக்கம் செய்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு தெரிய வந்தது. இது குறித்து கடந்த 7ஆம் தேதியன்று கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது. கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது. இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற சூழலையும் உருவாக்கியுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சித் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய 3 உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என்று கூறியுள்ளார் திருமாவளவன். ஆதவ் அர்ஜுனாவை இடைநீக்கம் செய்து திருமாவளவன் உத்தரவிட்டுள்ள சூழலில் தாவைக்காவில் ஆதவ் அர்ஜுனா இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது.